நான் கேஎம்சி கிராஜுவேஷனுக்கு முன்னாடி ஒரு 4-5 காலேஜஸ் போயிருக்கேன். நான் ஐ குட் டெஃபினெட்லி see a vibe in this KMC. And the feeling of bondedness and the camaraderie and the sense of belongingness, it's very very palpable. Really உங்களை பார்க்கறப்ப எங்களோட காலேஜ் டேஸ்லாம் ஞாபகம் வருது. அப்புறம் குறிப்பா அந்த கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ், பேட்ச் ரெப்ரசன்டேட்டிவ் ராஜேஷ், he spoke very well, touchingly. எனக்கே லாஸ்டா அவர் முடிக்கிறப்ப ஐ திங்க் ப்ளீஸ் நீங்க முடிக்கிறப்ப நீங்களே எமோஷனலான ஃபீல் பண்ணதை பார்த்து நான் எமோஷனல் ஆயிட்டேன். எனிவே இந்த 61வது பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் என் அன்பிற்கினிய சகோதரர் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களை, மாண்புமிகு அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் ராம்குமார் அவர்களே, கேஎம்சி கல்லூரியின் முதல்வர் டாக்டர் கவிதா அவர்களே, இப்ப பேசிட்டு இருக்கப்பதான் சொன்னாங்க மேடமும் நான் கவர்மெண்ட் சர்வீஸ்ல பிரைமரி ஹெல்த் சென்டர்ல ஒர்க் பண்ண அதே பிளாக்ல அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க, தலி பிளாக்ல. சோ நைஸ் மேம். இந்த கல்லூரியின் வைஸ் பிரின்சிபல், மெடிக்கல் சூப்பரிண்டென்ட், RMO, chief doctors, associate professors, assistant professors, and all doctors and all faculties of this KMC, and my dear Dhiras and the proud parents. இந்த மொமெண்ட்டுக்காக உங்க கண்ணிலையும் அந்த ஒரு ஆனந்தம், அந்த பெருமை தெரியுது. இஸ் ரியலி ஒர்த் எவ்ரி மொமெண்ட் ஹியர். அண்ட் ஆல் ஆஃப் யூ a very very good evening, a special good evening to one and all. இந்த KMC கிராஜுவேஷனுக்கு வரதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரீசன் இருக்கு, அது தெரியுமா? என்னோட வைஃப் நீங்க KMCலாம் வேலை செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு முன்னாடி இப்ப மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் நம் அண்ணன் விஜய் அண்ணா அவர்களை நாங்க பார்க்க போயிருந்தோம். மேடம் எல்லாம் பார்க்க போறப்ப அவங்க சொன்னாங்க, சார் நீங்க ஜெயிச்சு சிஎம் ஆன உடனே கண்டிப்பா கேஎம்சிக்கு நீங்க நல்லா பண்ணணும், அவ்வளவு தேவை இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அவங்க ஸ்டான்லியனா இருந்தாலும், ஏன்னா ஸ்டான்லி ஸ்பிரிட் ஒவ்வொரு ஸ்டான்லி அலுமினஸ்க்கு இருக்கும். ஈவன் தோ ஷி இஸ் a Stanlian, she wanted to make the infrastructure better in KMC. so அதனால டெஃபினட்டா அதுக்காக கண்டிப்பா வரணும்ல, வராம இருக்க முடியுமா? அப்புறம் see I take this opportunity, இப்பே நான் சொல்லணும், மேடம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க, KMCல பனகல் ஹால், இட்ஸ் an heritage hall சொன்னாங்க. நீங்க டெஃபினட்டா KMCல ஒரு ரெட் ஃபோர்ட் உங்களுக்கு தெரியும், பார்த்திருப்பீங்க, அனாட்டமி பிளாக், ஒரு ரெட் ஃபோர்ட், இட்ஸ் எமோஷனலி அட்டாச்ட். அதே மாதிரி தான் உங்களுக்கும் ஒவ்வொரு KMCனுக்கும் அந்த பனகல் ஹால் அட்டாச்சா இருக்கும். டெஃபினெட்லி we will renovate it, restore it. ஆல்சோ இன்னொன்னு சொன்னாங்க, இந்த மெட்ரோ ரயில்னால இங்க காலேஜ்ல இருக்கிற பில்டிங்ஸ்லாம் டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. so we need additional buildings நாங்க. definitely it will be done. ஏன்னா ஆஸ் அ டாக்டர் நாம பண்ணலாம், வேற யாரும் பண்ண போறா என்ன? ஏன்னா நான் எல்லா மேடையிலும் சொல்லுவேன், நான் முதல்ல ஒரு டாக்டரா இருந்தேன், அப்புறம் பியூரோக்ராட்டா இருந்தேன் ஒரு 15 years, அப்புறம் இப்ப பாலிடிக்ஸ்ல இருக்கேன். இருந்தாலும் என்னோட அடையாளம்னா அது டாக்டர் தான். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஸ் அ டாக்டர். நடந்த ஒரு மெடிக்கல் அந்த ரிவ்யூ, ஹெல்த் மினிஸ்ட்ரியோட ரிவ்யூ மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் அமாங் த ஜாயிண்ட் டைரக்டர்ஸா இருந்தாலும் சரி, டீன் இருந்தாலும் சரி, நான் சொன்ன ஒரே விஷயம், நான் கடந்த காலங்கள்ல இருந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல மீடியா முன்னாடி டாக்டர்ஸ, கவர்மெண்ட் டாக்டர்ஸ திட்டுறதோ, சஸ்பெண்ட் பண்றதோ, மெமோ கொடுக்கறதோ கண்டிப்பா அந்த மாதிரி நடந்துக்கிட்ட மாட்டேன். டிக்னிஃபைடா ட்ரீட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம சகோதரர் ராஜ்மோகன் சொன்ன மாதிரி இன்னைக்குதான் கண் கண்ட தெய்வம். உண்மையாலுமே கடவுள் அங்க இருப்பா, நம்மளாம் கும்பிடுவோம். நமக்கு ஒரு பிரச்சனை வர்றப்ப ஒரு கடவுளா வந்து காட்சி அளிக்கிறது நம்ம டாக்டர்ஸ் தான். ஸோ அதனால உங்களை டிக்னிஃபைடா
ட்ரீட் பண்ண வேண்டியது சிஎமோட உத்தரவு. சரியா?